ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி செய்யலாங்களா. ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். ஏன்னா நீ கடையில் வாங்குறது வேஸ்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 3 அரிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்புறமே தக்காளி வெங்காயம் ஒரு வடசட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நல்லா வதக்கணும். எப்படின்னா நம்ம அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லைங்க, நான் வீடியோவில் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கணும், ஓகேங்களா. வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, நான் ப்ராய்லர் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், ஓகேங்களா. நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த வெங்காய தக்காளி வணக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அந்த இஞ்சி பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட நீங்களாக வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா. எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் இருக்குல்லங்க, சிக்கனை தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிடணும். இந்த மஞ்சத்தூள் போட்டாலே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு இருக்குல்லங்க, ராக் சால்ட்டு, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் டேஸ்ட்டுக்காக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க சிக்கன் மசாலா போட்டேன். அப்புறம் வீட்டில் செஞ்ச மசாலா ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்து ஒரு தடவை கெட்டியாக வந்துடும், ஓகேங்களா. இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கெட்டி குழம்புன்னு தான் சொல்லுவோம். அது உங்களுக்கு வந்து தனியாக கொஞ்சம் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்லங்க, அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி ரெடிங்க. ட்ரை பண்ணி எப்படி